அடுத்ததாக உண்மையில் மிக சிறப்பாக இருந்தது இந்த மூன்றாம் நிலை கல்வி வாய்ப்புகளின் முக்கியத்துவம், இலங்கை நிலைமைகளை அது சம்பந்தமான உண்மையில் ஒரு ஒரு மனிதன் பிறந்தால் அவன் கல்வி கற்க வேண்டும். கல்வியினூடாகத்தான் ஒரு விலங்கில் இருந்து ஒரு மனிதனை வேறுபடுத்தி அறிகின்றோம். அவன் ஆரம்ப பாடசாலையிலே இணைந்து கல்வி கற்கின்றான், அது ஆரம்ப கல்வி. அதன் பின்னர் இடைநிலை கல்வி, அதன் பின்னர் ஏலெவல் வரை அவன் பொதுக்கல்வியை கற்கின்றார். அந்த ஏலெவல் கல்வி முடிவடைந்ததும் அவர் 18 வயதிற்கு பின்னர் அவர் பெற்றுக்கொள்ற எல்லா விதமான கல்வியும், உதாரணமாக பல்கலைக்கழகத்தில் பெறும் கல்வி, தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, டெக்னிக்கல் எஜுகேஷன், வொகேஷனல் எஜுகேஷன், இவை எல்லாம் மூன்றாம் நிலை கல்வியாக கருதப்படும். இலங்கை போன்ற நாடுகளில் மூன்றாம் நிலை கல்வி வாய்ப்புகள் மிகவும் குறைவு. கிட்டத்தட்ட ஒரு 20%, 21% என்றுதான் நாம் சொல்லலாம் மூன்றாம் நிலை கல்வியில் காணப்படும் வாய்ப்புகள். ஏனென்றால் ஆரம்ப கல்வி இலங்கையிலே கட்டாய கல்வியாக கருதப்படுவதால் அதிகமான அரசு பாடசாலைகள் காணப்படுகின்றது. 10,480 அரசு பாடசாலைகளிலே எல்லோரும் கற்கின்றார்கள் மாணவர்கள். இந்த 10,000 தாண்டிய பாடசாலைகளிலே கற்ற மாணவர்கள் 16 பல்கலைக்கழகங்களுக்காகத்தான் நுழைக்கின்றார்கள். அதாவது மூன்றாம் நிலை கல்வி என்பது பல்கலைக்கழக கல்வி, தொழிற்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, இவையெல்லாம் மூன்றாம் நிலை கல்விதான். வாழ்க்கைக்கான கல்வி மூன்றாம் நிலை கல்விதான். கட்டாயம் அவசியம் ஒரு மாணவருக்கு மூன்றாம் நிலை கல்வி. இந்த மூன்றாம் நிலை கல்விக்காகத்தான் அதிகமான மாணவர்கள் கோடிக்கணக்கிலே செலவு செய்து பெலாரஸ் போன்ற, ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு கூட போய் பல்கலைக்கழக வாய்ப்புகளை பெற்றுக் கொள்கிறார்கள். பணம் செலவு செய்கிறார்கள். மனிதனின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற கல்வி மூன்றாம் நிலை கல்வி. மூன்றாம் நிலை கல்வி இலங்கையிலே 20%, 21% தான் காணப்படுவதால் அதிகமான மாணவர்கள் சோர்வடைகின்றார்கள். இப்போது இலங்கையிலே கிட்டத்தட்ட 46,000 மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம் கிடைத்தால் 3.5 லட்சம் மாணவர்கள் பரீட்சையிலே தோற்றி 3 லட்சம் மாணவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் வழி தவறிவிடுகள். எங்கே போவதோ பல்கலைக்கழகத்தை தவறவிட்டவர்கள் எங்கே போவது? இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இவர்களுக்கு இலங்கையிலே தொழிற்கல்வி கல்வி, வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக இருக்கின்றது. அதே போல் டெக்னிக்கல் காலேஜ் இருக்கின்றது. இலங்கையிலே எவ்வளவு டெக்னிக்கல் காலேஜ், ஒவ்வொரு மாவட்டத்திலும் 1, 2 என்று 30க்கும் மேற்பட்ட டெக்னிக்கல் காலேஜ் காணப்படுகிறது. இவற்றிற்கு போகலாம். பல்கலைக்கழகங்களிலே வெளிவாரியாக கற்றுக்கொள்ளலாம். வெளிவாரி கற்கைகளை தொடர்வதற்குரிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல் இலங்கையிலே மிக பிரதானமான ஒரு நிறுவனம் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் இவர்களுக்கான கதவுகளை திறந்து வைத்து அழைக்கின்றது. இவர்கள் செல்வதில்லை. அதிகமாக 3 பாடங்கள் சித்தி அடைந்த எல்லோரும் ஒரு பட்டதாரியாக, ஒரு சயின்ஸ் நீங்கள் மெட்ஸ் படித்து 3 பாடங்கள் சித்தி அடைந்து விட்டால் உங்களை ஒரு சிவில் என்ஜினியராக வெளியேற்றக்கூடிய வாய்ப்பு இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்திடம் இருக்கின்றது. செய்கின்றோமா? போவதில்லை. நாம் மீண்டும் மீண்டும் பல்கலைக்கழகம் என்று காலத்தையும் நேரத்தையும் வீணாக செலவு செய்து மீண்டும் மீண்டும் எமது வயதை அதிகரிப்பதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். காத்துக் கொண்டிருக்கின்றது. இலங்கையிலே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் 80,000 மாணவர்களை இணைத்து கற்றுக் கொடுத்துக் கொண்டிருப்பனர். அதை விரும்பாத இவர்களுக்கு சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லை. திறந்த பல்கலைக்கழகம் தொடர்பான விழிப்புணர்வு குறைவு. சிங்கள மாணவர்கள், சகோதர மாணவர்கள் அதிகமாக அதை பயன்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். எமது மாணவர்கள் அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் உயர்தரத்திலே பல்கலைக்கழக நுழைவை பெறுவது, அரச பல்கலைக்கழக இலவசமான கல்வியை பெறுவது. ஆனால் திறந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு பேமெண்ட் செய்ய வேண்டி வரும். நாங்கள் சின்ன கணக்கு அரசு அங்கீகாரத்தோட ஒரு சிறிய அமௌண்டை நாங்கள் பேமெண்ட் செலுத்த வேண்டி வரும். அதனால் என்னவோ அதிகமான மாணவர்கள் இந்த வாய்ப்புகளை அடைகின்றார்கள். அதே போல் ஒரு மாணவன் விஞ்ஞான கணித பிரிவிலே கற்று அவன் ஃபெயிலியர் அடைகிறார். அதாவது 3 பாடங்களை சித்தி அடையவில்லை என்றால் பல்கலைக்கழகம், திறந்த பல்கலைக்கழகத்திலே வாய்ப்பு இருக்கின்றது. அவர் அட்வான்ஸ் சர்டிபிகேட் இன் சயின்ஸ் என்ற கோர்ஸை தெரிவு செய்து அந்த கோர்ஸை முடித்து அவர் பல்கலைக்கழகம் வழங்குகின்ற எல்லா பட்ட செயற்பாடுகளுக்கும் அவர் விண்ணப்பம் செய்ய முடியும். இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. இவற்றை நாம் பயன்படுத்துவதில்லை. 3 முறை ஏலவலை எடுத்துக்கொண்டு காலத்தை வீணடிக்காது ஒரே முறை ஏலவலை எடுத்தோம், சிறந்த பெறுவர் கிடைக்கவில்லை, உடனடியாக நாம் இணைந்து திறந்த பல்கலைக்கழகத்தோடு போய் சேர்ந்து கற்றல் செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியும். இது ஒரு வாய்ப்பு. வெற்றி பெறலாம், பட்டத்தை பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு பல்வேறு விதமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த உதாரணமாக எவ்வாறு இருந்தாலும் இலங்கையிலே இந்த வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தான் காணப்படுகின்றது. அந்த மட்டுப்படுத்தப்பட்ட நிலைகளை அறிந்து நாம் அதற்குள் இணைந்து கொள்வதன் ஊடாகத்தான் எமது எதிர்கால கல்வி வாய்ப்புகளை, எமது 3ஆம் நிலை கல்வி வாய்ப்புகளை விரிவுபடுத்தி எமது வாழ்நாளுக்குரிய தொழில் நிலைமையை அடைவதற்குரிய கல்வி நிலையை நாம் அடைந்து கொள்ள முடியும். எனவே மாணவர்களாகிய நீங்கள், பெற்றோராகியவர்கள் இது சம்பந்தமாக சிந்தித்து, மாணவர்களுக்குரிய வயது மிக முக்கியம். மீண்டும் மீண்டும் பரீட்சையிலே அவனை
சாதாரணமாக ஒரு மாணவன் அவன் வைத்தியராகத்தான் சென்று இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். பொறியியலாளராக சென்றுதான் இந்த சமூகத்திற்கு சேவை செய்ய உழைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். இது தவறான ஒரு கண்ணோட்டம். இது எல்லா துறையிலும் பல்கலைக்கழக வாய்ப்பு கிடைத்தால் எல்லா துறையிலும் நாம் வாழலாம். சாதாரணமாக ஒரு 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 உங்களுக்கு தெரிந்திருக்கும் உகனையிலே வடை சுட்டு விற்கின்ற ஒரு டீம் இருக்கின்றது. அவர்களின் தொழில் வடைகளை சுட்டு விற்பனை செய்வது. அதில் 4-5 பேர் சேர்ந்து பெண்கள் வடை சுட்டு விற்கின்றார்கள். தேசிய இலங்கையிலிருந்து எல்லோரும் போய் அந்த வடையை வாங்கி சாப்பிடுவார்கள். கல்யாண ஓடர்கள் எல்லாம் எடுத்து செய்வார்கள். அதை வித்தியாசமாக அவர் செய்கிறார்கள். செய்யும் தொழில் வடை சுட்டு விற்பது. ஆனால் அது எவ்வாறு பேமஸ் ஆகி கொண்டு இது சம்பந்தமாக சோன்வாயினியில் ஒரு நிகழ்ச்சி கூட போட்டார்கள். பாருங்கள், ஒரு நாளை வருமானம் அவர்களின் கணிசமான அளவு வருமானம் பெறுகிறார். எதை செய்வதாக இருந்தாலும் அதில் நாம் நல்லவர்களாகவும் செய்து கொள்ளலாம், வெற்றி அடையலாம். அதே போல் எத்தனையோ வைத்தியர்கள் கூட யாரும் நாடி செல்ல வைத்தியர்கள் இந்தியா சமூகத்தில் மருந்தெடுக்க செல்வதில்லை. அப்படி இல்லையா? யாரும் அழைத்து படம் கொடுப்பதோ படம் வரைய கொடுப்பதோ இல்லை, அவ்வாறு செய்யாத பொறியியலாளர்கள் சிவில் இன்ஜினியர்கள் இல்லை, அவரிடம் போகக்கூடாது. எல்லாம் இருக்கின்றார்கள். எனவே அது வைத்தியர் என்றால் அவர் ஒரு சிறந்த மனிதர் என்று நாம் சொல்ல முடியாது. பொறியியலாளர் என்றால் சிறந்த மனிதர் என்று கிடைக்கும் பட்ட வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்துங்கள். அதற்காக பின்னிற்காதீர்கள். மருத்துவத்துறையிலே கட்டீரா, மெடிக்கல் கிடைக்கவில்லையா, பிசியோதெரபி கிடைக்கிறா, பிசியோதெரபியை போய் எடுக்க வேண்டும். காத்திருக்கின்றது. காலத்தை வீணடிக்காது. பிசியோதெரபியை நீங்கள் வாழ வைக்க முடியும். பிசியோதெரபியில் நீங்கள் வாழாது, பிசியோதெரபியை நீங்கள் வாழ வைக்கக்கூடிய பெயர் சொல்லக்கூடிய ஒரு பிசியோதெரபியாக நீங்கள் வர முடியாதா? உங்களை உலகம் தேடும் தான். அப்போ நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் செல்வதில்லை. மீண்டும் மீண்டும் மருத்துவத்துறையில் மெடிக்கல் செல்ல வேண்டும், என்ஜினியரிங் செல்ல வேண்டும் என்று யோசிப்பதும் ஒரு வகையான பிரச்சனையா என்று சொல்ல முடியாது. அவற்றை நாங்கள் தவிர்த்து நாம் பல்கலைக்கழக வாய்ப்புகளை பெற முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். முடிவுகள் இதை மாணவர்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும், பார்த்துக் கொண்டு பயனடைவார்கள் நினைக்கின்றேன். என்னுடைய அடுத்த கேள்வியும் நீங்கள் இந்த பதிலூடாக, அதாவது ஈசி உயர்தரத்தில் கணித விஞ்ஞான துறையில் அதிக வாய்ப்புகள் உள்ளன என கூறுகிறார்கள். இது சம்பந்தமாக உண்மையில் ஈசி உயர்தரத்திலே பல்வேறு துறைகள் காணப்படுகின்றன. கலை, வர்த்தகம், கணிதம், விஞ்ஞானம், தற்போது தொழில்நுட்ப பிரிவு டெக்னிக்கல் ஃபீல்ட், அதாவது பயோடெக், இடெக் என்ற துறையில் 7வது இன்னொரு துறை காணப்படுகின்றது. 13 வருட கட்டாய கல்வி பூரணப்படுத்தப்பட்ட கல்வித்துறை என்றும் ஒன்று காணப்படுகின்றது. எனவே 7 பிரிவுகள், அதாவது கலை, வர்த்தகம், கணிதம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பிடெக், இடெக், அதே போல் 13 வருடங்களை பூர்த்தி செய்தவர்களுக்கான கல்வி அவ்வாறு ஒன்று காணப்படுகின்றது. இந்த எல்லா விதமான கல்விகளின் இவ்வாறு பல்வேறு விதமான துறைகள் காணப்பட்டாலும் கணித விஞ்ஞான துறையில் கற்றுக்கொள்வது அதிகமான வாய்ப்புகளை, அதிகமான தொழில் ரீதியான கோர்ஸ்களை அவர்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. உண்மை எவ்வாறு என்றால், கிட்டத்தட்ட ஒரு மாணவன் பயோ படித்தான் என்றால் அவனுக்கு கிட்டத்தட்ட 48 கோர்ஸ் இருக்கின்றது. நேரடியாக அவன் விண்ணப்பம் செய்யலாம். 48 பட்ட ப்ரோக்ராம், அதாவது கிராஜுவேட் ப்ரோக்ராம் அவனுக்கு இருக்கின்றது. அதே போல் ஒரு கணிதம் படித்தால் அவனுக்கு கிட்டத்தட்ட 35-40 நேரடியான கோர்ஸ் காணப்படுகின்றது. அதே போல் மட்டும்தான் தேவை நிறைய தீர்வுகள் காணப்படுகிறது. அதே போல் கலை படிப்பவர்களுக்கு நிறைய இருக்கின்றது. கலை கூடுதலாக தொழிற்தகமை உரிய பட்டங்களை பெறுவது கஷ்டம். அவர்களுக்கு கலை ஒரு ஆர்ட்ஸ் படித்தால் அவர் லோ ஃபேக்கல்டி சென்றால் மட்டும் அவர் ஒரு தொழிற்தகமை பெறலாம். லோ எல்எல்பி முடித்தாலும் அவர் லோ காலேஜ் சென்று அட்டோர்னி லோவை முடித்தால் அவர் ஒரு தொழிற்தகமை பெறலாம். ஆனால் அதிகமான தொழில் வாய்ப்புகள் இந்த கலைப்பு இடத்திலே இல்லை, குறைவு. எனவே அகாடமிக் கோர்ஸ் நிறைய இருக்கின்றது கலையிலே. அடுத்தது வேறு தொழில்களும் இருக்கின்றது. இருந்தாலும் கணித விஞ்ஞான துறைகளை தெரிவு செய்வது அவர்களுக்கு அதிகமான கணித விஞ்ஞான தொழில் ரீதியான ப்ரொஃபஷனல் கோர்சஸ் அவர்களுக்கு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பல்கலைக்கழக கோர்ஸ் கூட அவர்களுக்கு நிறைய திறந்த கோர்ஸ் காணப்படுகின்றது. பல்வேறு விதமான கோர்ஸ்கள், பல்வேறு விதமான பட்ட செயற்பாடுகள் காணப்படுகின்றது. எனவே அவர்கள் அவற்றுக்கு செல்வது ஆராய்வதில்லை, தேடுவதில்லை, அதை தெரியாமல் இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக மாணவர்கள் உண்மையில் ஒரு மரபு வழியில் தான் மாணவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். உதாரணமாக என்னிடம் ஒரு பழக்கம் இருக்கின்றது. நாம் ஒரு ஷர்ட் அணிவதாக இருந்தால் அடுத்தவர் அணியும் ஷர்ட்டை பார்த்து தான் அணிவோம்.
இல்லை. நாம் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் அடுத்தவர் செய்த வீடுகளை பார்த்துதான் நமது ஏரியாவை பாருங்கள். எல்லோரும் வழக்கத்தில் உள்ள எல்லோரும் அணிக்கின்ற ஒரு வாகனம் எடுப்பதா, எல்லோரும் மிஸ்லிங்களே உதாரணமாக எல்லோரும் எடுத்துக்கொள்வார். அதே போன்று வேறு வாகனங்கள் என்ன உண்டு என்று தேடி பார்ப்பது குறை, போக மாட்டோம். தேடி பார்ப்பது, அறிந்து கொள்வது குறை. ஒரே ஒரு எமது பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் முஸ்லிம் பிரதேசங்களில் வீடுகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு வேறு அமைப்பில் யோசிப்பது குறைவாக இருக்கிறார்கள். அதே போன்றுதான் கல்வியிலும் கூட ஓலவல் எடுப்பது, நல்ல பெறுபவர் எடுத்தால் ஓடி போய் ஒரு பயோ படிப்பது, ஓடி போய் ஒரு மெட்ஸ் படிப்பது, எந்த கோர்ஸ்களுக்கு செல்வது, என்னென்ன நிலைமைகள் காணப்படுகின்றது என்று அவர்கள் அறிவியல். உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம் அந்த முயற்சி எடுக்கிறார். முயற்சி நம்ம பாராட்டுவதற்கு மாணவர்களுக்கு மத்தியில் இருந்து அந்த ஊக்குவிப்பு பெறுகிறது, வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் அதை தவறும் பட்சத்தில் தான் நீங்கள் சொல்லும் வேற கோர்ஸ்களுக்கு. அதே போல் ஒவ்வொரு கோர்ஸ் பல்கலைக்கழக மரபிலே உரிய இடங்களுக்கு செல்வதை போல நான் ஸ்ட்ரீம் ஃபீல்டு இருக்கிறது. உதாரணமாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் போகலாம். ஒரு மெட்ஸ்ல ஒரு மாணவன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டு இல்ல பிசிக்ஸும் கம்பைன் மெட்ஸும் எடுத்துட்டு கெமிஸ்ட்ரி எடுக்காம வேற ஒரு ஐடியோ ஐசிடி வேற ஒரு பாடத்தை எடுத்தால் அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணல பல்கலைக்கழகங்கள். இது ஒரு நான் ஸ்ட்ரீம் என்று சொல்வார்கள், அதாவது தொடர்பில்லாத துறை. அதே போல ஆர்கிடெக்சர் போன்ற துறைகள் இருக்கின்றது. அதிகமான இந்த பல்கலைக்கழக மாணவர்களை உள்ளீர்ப்பு செய்வதற்குரிய ஹேண்ட்புக் ஒன்றை யுஜிசி வெளியீடு செய்கின்றது. ஒரு வருடமும் அதை வெளியீடு செய்யும். அந்த புத்தகத்திலே பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பம் செய்பவர்களின் எண்ணிக்கை, எத்தனை மாணவர்கள் விண்ணப்பம் செய்கிறார்கள், எந்தெந்த இடங்களுக்கு என்னென்ன அடிப்படையில் எந்தெந்த கட் ஆஃப், இந்த விடயங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தெளிவாக உள்ளது. அதிலே அதிகமான மாணவர்கள் விண்ணப்பம் செய்யாத துறைகள் காணவும். ரிமோட் ஏரியா, உதாரணமாக தூர பிரதேசங்களிலிருந்து அம்பாறை, மட்டக்களப்பு, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா போன்ற மாவட்டங்களில் இருந்து அதிகமான மாணவர்கள் சில கோர்ஸ்களுக்கு விண்ணப்பமே செய்வதில்லை. அதற்குரிய தகமே கூட இல்லை. அந்த புத்தகத்தை நன்றாக நீங்கள் பார்த்தால் விளங்கும். அதிகமான மாணவர்கள் அவற்றுக்கு விண்ணப்பம் செய்வதில்லை, அதை பற்றி அறிந்து கொள்வதில்லை. படிப்பது மருத்துவத்துறை கிடைத்தால் போவது, படிப்பது பொறியியல் துறை கிடைத்தால் போவது, அடுத்த துறைகளுக்கு விண்ணப்பம் செய்வதற்குரிய ஆர்வம், அதற்குரிய எண்ணங்கள், அதற்குரிய ஊக்கப்பாடுகள் மாணவர்கள் மத்தியிலே குறைவு. என்ன பார்ப்பு, நான் ஆக வேண்டும், நான் பொறியியலாளராகத்தான் ஆக வேண்டும், இதற்காகத்தான் முயற்சி செய்வது. அடுத்த துறைகள் உணவு முகாமைத்துவம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறைகளுக்கான அந்த வாய்ப்பு திறமை இவர்களிடம் இருக்கிறது மாணவர்கள் இருக்கின்றது. அவற்றுக்காக விண்ணப்பம் செய்வதில்லை. நிறைய அவ்வாறு பிரச்சனைகள் காணப்படுகிறது. இவற்றையெல்லாம் தெளிவாக மாணவர்கள் பேச வேண்டும். மாணவர்களின் சம்பந்தமாக ஆராய்ந்து பேச வேண்டும், ஆராய்ந்து பயன்பெற வேண்டும். உண்மையில் ஏ-லெவல் பரீட்சை என்பது ஒரு மாணவனின் வாழ்க்கையில் மிக முக்கியமானது, டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்வார்கள். திரும்ப சொல்லி அவரின் லைஃபை எவ்வாறு அதை அவர் அடைந்தால் அதன் பின்னர் அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வாறு பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது. அவற்றை பற்றி பேசுவோம். உண்மையில் மிக மிக அழகான முறையில இந்த தெளிவூட்டல் இருக்கிறது. இந்த உங்களுடைய கருத்துக்கள், பாதல்கள் மாத்திரமாக இருக்கிறது.